And about the project work பண்ணும்போது ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இட் வாஸ் அ ஜேர்னி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலையுமே. அப்புறம் தேங்க்ஸ் டு சேனல், கௌஷிக் சார்லாம் எங்களுக்கு ஃப்ரம் த வெரி பிகினிங் டு த எண்ட் வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்லையும் தே வர் இன்வால்வ் அண்ட் இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சரவணன் சார், நமதா மேம் எல்லாருமே பின்னிட்டாங்க. அப்புறம் எங்கள் டீம், டிஓபி, எடிட்டர் சார், காஸ்டியூம், அப்பாவுண்ணா, அவங்க எல்லாருமே வந்து வி ஆர் ஆல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வருமோ அதான் நீங்கள் பார்த்துருக்க சட்டம் மீதி. அண்ட் ஃபைனலி த டைரக்டர் பாலாஜி, who is my very close friend from my childhood. Thank you Balajine for bringing me here. Thank you so much. Thank you. இந்த மீட் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக இருக்குது. எங்களுக்குள்ளே நாங்கள் நிறைய தேங்க்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த இடத்துல வந்து சினிமா ஊடக நண்பர்களுக்கும், கிரிட்டிசஸ் உங்கள் 2 பேருக்கும், அதுக்கப்புறம் பப்ளிக், இவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஃபார் இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ பெருசாக கொண்டு வந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல். பாலாஜி பிரதருக்கு என்னோட நன்றி. விடியமுனில் அவர் வந்து அசோசியேட் நினைக்கிறேன், அங்கேருந்து ஆரம்பிச்சது. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ண படத்துக்கு ரொம்ப நன்றி. ஜி ஃபேமிலிக்கும் எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. யமன் வந்து ஒரு 60-70 தடவை போட்டிருக்காங்க. நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கான இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பாலாஜி சார் ரொம்ப நன்றி, சூரி சாருக்கும் ரொம்ப நன்றி. அங்கே அந்த லிங்க் வருது. ப்ரொடியூசர்ஸை பொறுத்த மட்டும் சசி மேம் முன்னாடி நான் டைரக்ஷன் சைடில் இருந்திருக்கேன். அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பிரபாஸ் சாரை நான் பார்த்தேன். இவர் ப்ரொடியூசர் இருந்தாங்க, அவரை பற்றி மீதி எதுவுமே தெரில, பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் அண்ணா அண்ணாண்டார், நான் தம்பி வாடா தம்பி போடா தம்பின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். லேட்டர் ஐ கேம் டு நோ அவர் யாருன்னு தெரிஞ்சோடனே அதுலேருந்து சார் ஒவ்வொரு இப்படி தான் இப்படி போட்ட இது ஐகான்லாம் இப்படியே மாறிடுச்சு எனக்கு. அப்புறம் அவர் வந்து இல்லைண்ணா அண்ணான்ற, நீ அண்ணன்னு கூப்பிடு தம்பி, நான் வந்து சார் தான் கூப்பிடுன்னு அதுலேருந்து சாராக மாறிட்டேன். அமேசிங் எனர்ஜி. அதை தாண்டி அவர் ஒரு மூவியோட ஒரு டான்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ வாண்ட் டு see that actor. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். சீரியஸ்லி சார், அது அந்த அந்த இது ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் யூ ஆக்சுவலி. அண்ட் நம்ரிதா வந்து எனக்கு ஹீரோயின்லாம் தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதோ இது என்ன போயிட்டுருக்கு, ஏதோ ஒன்று பேசணும்னு வச்சுக்கோங்க, இந்த சீனில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு வேளை ஹீரோயினாக இருக்கும் போல இதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு இல்லை பயங்கரமாக பட்டே கிளப்பியிருப்பாங்க. மூவியே பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்த அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம். அமேசிங் பர்ஃபார்மர், உங்களோட ஃபேன் நான். ஆக்சுவலாக நான் பேர் கேட்க மாட்டேன், பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேராக தான் அமையும். ஆக்சுவலாக இதில் வந்து மரியா மேம், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அகெயின். இதை தாண்டி வேறு யாரோ சொல்லணும்னு நினச்சேன். இதில் மெயினாக பண்ண அந்த சரவணன் சார் இருக்கார்ல, அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும். அந்த செட்டில் ஒரு நாள் ஏதாச்சும் அவர்கிட்ட உட்காரும்போது பார்த்தா ஒரு 10 வருஷம் பழகின மாதிரி பேசுகிறாரு. எனக்கு ஐ லைக் ஹிம் அண்ட் லவ் ஹிம் மோர் அஸ் அ ஹியூமன் பீயிங். அமேசிங் ஹியூமன் சார். நீங்கள் நிறைய படம் பண்ணணும். இந்த தீனி எனக்கு பத்தலை. 1-to-1 உங்களோட ஃபைட் போடணும். நான் போகிற இடத்துல நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் என்ன பர்சனலாக ஃபஸ்ட் டைம் ஆன் அ ஸ்டேஜ் வெக்கம்லாம் கிடையாது, உங்களோட நான் மோதன ஒரு படத்தில். ஸோ இதில் எங்கள் ஆஃபர் வச்சிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல். இது எல்லாமே ப்ரெஸ் அண்ட் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு யமன் 2017க்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இது எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்லேருந்து, இந்த ஃபோட்டோஸ் எடுத்ததுலேருந்து, பிரபாஸ் சார் சொன்ன மாதிரி அந்த அந்த என்ன சார் அந்த ஸ்மைல் ஒன்று சொன்னீங்களே, அந்த இது வரல. ஆக்சுவலாக மீதெல்லாம் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் குரூப். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை மற்றும் சினிமா ஊடகங்களுக்கு நன்றி. ஆஸ் யூஷுவல் நான் என்னோடய ஃபஸ்ட் தேங்க்ஸ் எப்பொழுதும் சூரி எனக்கு தான். ஸோ அவர் தான் இந்த கதையை எடுத்து எனக்கு இதை மவுண்ட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ப்ரொடியூசர் பிரபா அண்ட் அவரோட ஒய்ஃபு சசிகலா, 2 பேர்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு ப்ரொமோஷன் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு நிறைய பங்கு இருக்குது. அண்ட் ஆர்டிஸ்ட் சரவணன் சார் வந்து
அவருக்கு நாங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம். லேட்டர் அவர் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டார். ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம். ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு. அண்ட் நமர்தா அவங்க டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கே ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க. அண்ட் அருள் சார் அவரையும் ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது. அண்ட் எல்லாருக்கும் நன்றி, ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்டிஓபி கோகுல் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் விபின், எடிட்டர் ராம், ஆர்ட் டைரக்டர் பாவனா, காஸ்டியூம் டிசைனர் மரியா மேம், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ என் டைரக்ஷன் டீமுக்கு நன்றி. மற்றபடி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ரிசல்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் மட்டும்தான் என் டீமுக்கு சொல்ல முடியுது இப்போதைக்கு. ஐ வில் டூ சம்திங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். நான் இங்கே சந்தோஷமாக வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். பிரபாகரன், வி யூஸ் டு கால் கேப்டன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவங்கள. இதில் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, சொல்லட்டுமாடா? ஓகே, சொல்கிறேன் ஜாலியாக. நான் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டார். பொண்ணு ஓகேவா சொல்லணுமானா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொண்ணோட தம்பி வந்து கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கான், 8th ஸ்டாண்டர்ட். மாப்பிள்ளையோட தம்பி வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணோட தம்பி அவன், மாப்பிள்ளையோட தம்பி நான். அப்படி தான் எங்களுக்கான அறிமுகம். என்னுடைய மாப்பிள்ளை, என்னோட மச்சினை, எனக்கு உயிரான ஒரு 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 மனுஷன். ஏன்னா ஆனால் என்னை பார்த்து தான் அவன் சினிமாவுக்கு வந்திருக்கான். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வேணாம் மாப்பிள்ளை நீங்கள் வராதிங்க, சினிமாவுக்கு வராதிங்க. நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாவுக்குள்ளே வர்றான். அப்போ வேணாம் மாப்பிள்ளை நீ சினிமாவுக்கு வராத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஜெயிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன். கேட்க மாட்டான். இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது. எனக்கும் அவனுக்கு சண்டை பயங்கரமாக வரும். என் கூட தங்கியிருந்தான். ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அவனாக தான் இருக்கான். அவன் ஒரு விஜய் என்ன சொல்கிறான் இல்லையா, ஒரு வாட்டி என் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி. அவன் கேரக்டர் எப்படி தான் எக்ஸாஸ்ட்ரா பண்ண மாட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். அது நம்மக்கிட்ட கேட்டால் அது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும். ஆனால் எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்று, இன்னைக்கு பிரபாகரன் வந்து இந்த ஒரு சக்ஸஸில் இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் மாமா சந்திரன். எங்கே இருக்காரா? எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா? இருக்காரா இங்க? இல்லை மாமா வாங்க. இல்லை வாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் எனக்காக வாங்க, தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் எனக்காக வாங்க. ஏன்னா நான் வந்து அவருக்கு பிள்ளையா பிறக்கணும் கூட ஆசைப்பட்டிருக்கேன். இவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பார். இவருக்கும் அவருக்கு மாமா மேலே வாங்க மாமா, தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க. ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகப்பன் இல்லாமல் இல்லை, தாய் தகப்பன் இல்லாமல் இல்லை. அவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துருக்கான். நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க பிரபாவை. இது வரைக்கும் நான் பிரபாவுக்காக எங்கேயுமே பேசினது கிடையாது. இன்னைக்கு நான் பேசலன்னா நான் நல்ல மச்சனாகவும் இருக்க மாமனாகவும் இருக்க மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியாது. ஸோ இவரை வந்து நீங்கள் கைத்தட்டி சந்திரன் இவர் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மகன்கள் சாதிக்க முடியாதுன்றது உண்மை. தேங்க்யூ மாமா. இவரை பார்த்து நான் வந்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன். இவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே அவங்ககிட்டே சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் திட்டினா கூட திட்டி சண்டை போட்டுருவார், அதுக்கப்புறம் பணம் போட்டு விட்டுருவார். இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு 3-4 கோடி இருக்கும். இந்த 15 வருஷத்தில் சினிமாக்காக இழந்த பணம் 3-4 கோடி இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய இழந்திருக்கோம் நாங்கள். இருந்தாலும் அவன் லட்சியம் அவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும், யாரோட
ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு உண்மையாகவே இவனுடைய வெற்றி, இது வரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுக்குமே நான் பாராட்டல, இந்த வெற்றியை உண்மையாகவே பாராட்டுறேன். என்ன காரணம்னா இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவில் எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி, லோ பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணதில் அவன் ஜெயிச்சிட்டான், ஒரு பெரிய ப்ரொடியூசராக ஜெயிச்சிட்டான். உண்மையிலே இனிமேல் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவன் நம்பி கொடுப்பாங்க, ஃபினான்சியர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஸோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக இப்போ நான் சொல்லியிருக்கேன். அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்கார், ஆக்டர் இருக்கார். கிழக்கு பார்த்த வீடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கான், சான்ஸே இல்லை. அந்த படம் நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும், அந்த அளவுக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாப்பிள்ள. கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிரெக்டர் சார், நம்ம கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் சார், இன்வெஸ்டர் பார்த்துட்ருக்கேன், இதே 15 நாளில் 20 நாள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சண்முகம் வாங்க, நான் வந்து முத சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நடித்தார், சம்பளமே வாங்காமல் நடித்தார். 17 வருஷம் ஆச்சு. இவர் நடித்த படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 500 படம் நடிச்சிருப்பேனா, 500 படம் நடித்து இன்னைக்கு இந்த ஒரு படத்தில் தான் முகம் தெரியுது. தயவு செய்து உங்கள் எல்லா கேமராவும் இவரை பதிவு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அந்த சீனில் பார்க்கும்போது. எந்த ஒரு ஹெசிடேட் இல்லாமல் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிற்பார். அவர் சொன்னது உண்மைதான், படத்தில் வருமா வரதா தெரியாது, ஆனால் சின்சியராக நடிப்பார். சினிமா மட்டும்தான் தெரியும், சினிமாவை மட்டுமே தொழிலாக நேசிக்கிற ஒரு மனிதர், நடிகர். வாழ்த்துக்கள்ண்ணே. அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்தப்பு போயிட்டாரு. பருத்தி வீரனில் ஒரு டைலாக் வரும், சித்தப்பு சின்ன வயசில் நல்லா கருன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தா, இப்போ பாலிச்சு பார்க்குறதுக்கு பாலிஷாக இருக்காரு சித்தப்பு, எப்படி சித்தப்பு? அதெல்லாம் காசு பணம் வந்தால் காக்கா கூட கலராக இருக்கன்ற மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன். அவர் மட்டும் அப்படியே இருக்கார். காசு பணம் வந்தாலும், புகழ் வந்தாலும், தோல்வி வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்கார் மனுஷன். எப்படின்னு கேட்பேன். நீ வந்து நம்பிக்கையாக ஓடிக்கிட்டே இருந்துவார். சினிமா மட்டும்தான் எனக்கு தெரியும், சினிமாவை நடிச்சு போயிட்டே இருக்காரு. அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு. அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபாவனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் என்ன காஸ்டிங் போடணும், என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இது எப்படி மார்க்கெட் பண்ணணுன்றதுல சூப்பராக பண்ணியிருக்கான். எகெயின் அண்ட் அகெயின் பிரபாவ் மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரியுது. நான் சொந்தக்காரன்றனால சொல்ல, அடுத்த படம் இதை விட பெருசாக பண்ணுமாப்ல. வாழ்த்துக்கள். அண்டு பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன். கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. உங்கள் வெப்சீரிஸில் ஒரு டைலாக் போன போக்கில் சொல்லியிருப்பீங்க, சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க. இந்த விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகாக ஒரு டைலாக்காக சூப்பராக சொல்லியிருப்பீங்க சார். அதுக்காக எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசாக போராடிட்டு இருக்காரு. அங்கே இருக்கவங்கள ஓட்டாக பார்க்காம 10,000 குடும்பம்னு பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போகிற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்குது. நீங்கள் கையெழுத்து போடாமல் உங்கள் இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது, சட்டத்தில் இடம் இருக்குது. அந்த செய்திக்கும் நன்றி, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. அண்ட் போன வாட்டி ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகிட்டேன், அடுத்து பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த படத்தில் அரசியல் இருந்துச்சு, அது ஒரு காட்சி இருந்துச்சு, அதனால நாங்கள் பேசினேன், அதனால தான் பேசினேன் நான். ஆனாலும் அங்கே ஒரு அடக்குமுறை இருந்தது. அதில் என்ன கேள்வி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன தப்பாக பேசினேன், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அரசியல் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் சொன்னேன், கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுகிறாங்க, ஆனால் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க, யாருமே தடுக்கல. அப்போ நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான்னு ஒரு கேள்வி வந்தது. நன்றி. அரசியல் பேசலை, ஆனால் இதுவும் பேசலைன்னா அப்புறம் எப்படி? அந்த படத்தில் இருக்குது,
பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்கள் பேச முடியும், வேற எங்க நான் கேட்க முடியும்? அதனால மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல. ஒரு சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதை தான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப்சீரிஸை அடுத்த இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட். சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அந்த சினிமா பத்திரிகையாளர் சேர்த்துக்கோங்களேன் எடிட்டில். நீங்கள் பிரித்து பார்க்கல அல்ல, இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள். ஓகே ஓகே, நான் கவனிக்கல, இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு வாட்டி போட்டுருங்க. அண்ணா நான் ஒரு ஏவி போட்டேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும்தானே? இது இல்லை, அவர் மனசளவில் உண்மையாக தான் சொல்கிறாரு, இருந்தாலும் வெளிப்படையாக கன்வே ஆகணும்ல. அப்போ அரசியல் சட்டமன்றம் இருக்குது, பாராளுமன்றம் இருக்குது, ரோட்டில் போய் பண்ணுற பத்திரிகையாளர் இருக்காங்க. இங்கே நம்ம பத்திரிகையாளர்கள் இவங்க தான். நம்ம சினிமாவை, நம்ம நடிப்பை, நம்ம திறமையை மக்கள் கொண்டு போகிறவங்க இவங்க தான். அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க, நம்ம பிரசாத்தில் அவ போடுங்க, நம்ம பத்திரிகையாளரோட கிளிப்பு அங்கே போடுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நல்லதையே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.